नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. திருச்சதகம் மெய் உணர்தல். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். இந்த திருச்சதகத்துல முதல்ல மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு டாபிக்ல எழுதுறார் மாணிக்கவாசகர். மெய் அரும்புதல் அப்படின்னு சொன்னா உடம்பு புலகாங்கிதம் அடையிறது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பார்த்தாலும் ஒருத்தரை பார்த்தாலும் நம்ம உடம்பு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு சிலிர்க்கும். அது நம்ம பிளான் பண்ணி பண்றது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு உணர்ச்சி. எப்ப பார்ப்பேனோ அப்படின்னு இருந்த அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது எனக்கு காட்சி கிடைச்சிருக்கு. அந்த காட்சிய நான் பார்க்கறச்சே உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆறுதப்பா, மயிர் கூச்செறியறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுறது. பார்த்த ஒரு சந்தோஷத்துல எதுவுமே தோணல, சுத்தி என்ன இருக்கு ஏது இருக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. உடம்பு பூரா ஒரு நடுக்கம் ஏற்படுறது, ஆனந்தத்தினால ஒரு நடுக்கம், பயத்தினால கிடையாது, ஆனந்தத்தினால. ரெண்டுமே நடுக்கம் தரும், பயமும் நடுக்கம் தரும், ஆனந்தமும் நடுக்கம் தரும். இங்க சுவாமியை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம், ஆஹா என் தலைவனை பார்த்துட்டேனே அப்படின்னு ஒரு ஆனந்தம். சாதாரண இப்போ ஒரு சினிமா ஆக்டர் பார்த்தாலே வருதே இப்ப எல்லாருக்கும் இதெல்லாம் இல்லையா? இதுல எல்லாருக்கும் மகாதேவனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, மெய்தான் அரும்பி, அரும்புதல்னா புலகாங்கிதம் அடையிறது, விதிர் விதிர்த்து, விதிர் விதிர்த்துன்னா நல்ல நடுங்கிறது, எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஆனந்த நடுக்கம் ஏற்படுறது. உன் விரையார் கழற்கு, விரை அப்படின்னு சொன்னா நல்ல மனம் வீசக்கூடிய திருவடி. விரையார் கழல் அப்படின்னா நல்ல மலர்களால் அர்ச்சிக்கப்பட்ட அந்த திருவடி. கழல் அப்படிங்கிறது இங்க சுவாமி போட்டு கொண்டிருக்கக்கூடிய சதங்கையை குறிக்கிறது. கழல்னாலே கால் தான். அந்த கழலுக்கு அணியக்கூடிய அணிகலனுக்கும் கழல்னே பேரு. இந்த வீர சதங்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை அணிந்திருக்கிறார். அந்த சதங்கையோட இருக்கக்கூடிய அந்த திருக்கழல் இருக்கே, அதை இவர் பார்க்கிறார். உன் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி. நான் என்ன பண்றேன்னா அந்த ரெண்டு கழல்களையும் என் ரெண்டு கைகளால இறுக்கி பிடிச்சுக்கிறேன். இதை விடமாட்டேன் இனிமே. நான் பிடிச்சுட்டேன், இதுக்கு மேல நான் இதை தவிர வேற எதையுமே நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு நான் ரெண்டு கையையும் அந்த கழலை பிடித்து, அப்புறம் என் ரெண்டு கையையும் என் தலை மேல வச்சு, அவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுல ஒரு இது இல்லை. என்னன்னா, நமக்கே ஒரு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி ஆக்ட் பண்றோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. காலை பிடிச்சு கும்பிடுறதா, தலை மேல கை வச்சு கும்பிடுறதா, காலை பிடிச்சிடாச்சு, காலை பார்த்தாச்சு, இப்ப தலை மேல கை வச்சு கும்பிடணும். தலை மேல கை வைத்து, கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம். கண்ணு என்ன பண்றது அப்படின்னா ஒன்னொன்னா பார்க்க சொல்றார், ஒரு இடமா. உடம்பு அதிருது, உடம்பு புலகாங்கிதமாறுது. அந்த கழல்களை கண்கள் பார்க்கிறது, கழல்களை பற்ற வேண்டும் என்று துடிக்கிறது. கரங்கள் தன்னை அறியாமல் மேல கை மேல தலைக்கு மேல தூக்கி கூப்புகிறது. கண்ணு என்ன பண்றதுன்னா பார்த்த அந்த காட்சிய அதனால பெற்ற ஆனந்தத்தை கண்ணீரால அது வெளிப்படுத்துறது. புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னார் இல்லையா வள்ளுவர். அந்த மாதிரி கண்ணீரால அது வெளிப்படுத்துகிறது. உள்ளம் எப்படி இருக்குன்னா ததும்பி வெதும்பி உள்ளம், அது அப்படியே ரொம்ப நெகிழ்வா இருக்கிறது. இப்படி ஒரு காட்சி எனக்கு கிடைச்சதே, இறைவனுடைய காட்சி எனக்கு கிடைத்ததே
அவருடைய அருள் எனக்கு கிடைத்ததே, அதுக்கெல்லாம் நான் பாத்திரமான்னு தெரியல, ஆனா எனக்கு கிடைச்சதே. நிறைய இடங்கள்ல சொல்லுவார், நான் பாத்திரமே இல்லை பாத்திரமே இல்லைன்னு. அது மாதிரியான ஒரு காட்சி எனக்கு கிடைத்தது. அதனால உள்ளம் எனக்கு ததும்புறது, ஆனந்தத்தினால ததும்புறது, பொங்கி ததும்பி அப்படிம்பர் தாயுமானவர். அந்த மாதிரி எனக்கு ததும்புறது. உள்ளம் பொய்தான் தவிர்த்து, பொய்தான் தவிர்த்து அப்படின்னு சொன்னா, இந்த பொய்யான விஷயங்களை எல்லாம் உண்மை அப்படின்னு நினைத்து கொண்டு நான் இந்த பொய்யான விஷயங்களை நோக்கி போறேன் இல்லையா, அதையெல்லாம் தவிர்த்துட்டேன். இப்ப நான் உன்னை பார்த்ததுனால எனக்கு அந்த பொய்யான விஷயங்கள் கிட்ட மனசே போகல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி அப்படின்னு வாயார வாழ்த்தி பாடுறேன். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. உன்னுடைய புகழை நான் போற்றி போற்றி அப்படின்னு பாடுவதற்கு என்னுடைய நாவானது ஒரு அங்கமும் வேலை செய்யறது. சுவாமியை பார்த்த உடனே கண்கள் கண்ணீர் சொரிகிறது, வாய் நாக்கு வாய் அவனுடைய புகழை பாடுகிறது, கரங்கள் கைகூப்பி மேலே நிற்கிறது, உடம்பு பூரா அதிர்றது. இத்தனை ரியாக்ஷன்ஸ் அவரை பார்த்த உடனே என்னும் கைதான் நெகிழ விடேன். இந்த தூக்கி வச்சிருக்கேனே இந்த கை, இதை ஒரு நாளும் நான் கீழே போட மாட்டேன். நான் அப்படியே மேலேயே தான் கும்பிட்ட மேனிக்கே தான் இருப்பேன் உன்னை நான் பார்த்து. ஏன்னா கீழே போட்டுட்டேன்னா எனக்கு இந்த உலக பிரஜை வந்துடும். அதனால அப்படி போடக்கூடாது, போட மாட்டேன். நான் உன்னுடைய அடியாராக இருப்பதிலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டேன். உடையாய் என்னை கண்டுகொள்ளே. நீ என்ன நீ பார்த்தனா போதும், கண்டுகொள்ளே அப்படின்னு சொன்ன. கடைக்கண் பார்வை உன்னுடையது எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா, அப்போ எனக்கு நிச்சயமாக இனி பிறவியானது இருக்காது, இந்த பிறவியின் பயனானது எனக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை, வேண்டுதல் எல்லாம். முதலில் இறைவனை பார்க்கும் பொழுது, அந்த இறைவனை பார்த்தவுடனே ஹிருதயத்துல ஒரு சித்த சுத்தியானது அவருக்கு ஏற்பட்டு ஒரு ஆனந்தம் பெருகி பொங்கி வழிந்து, அந்த ஆனந்தத்தினால் அவரை போற்றி துதித்து, அப்படி போற்றி துதித்து கரத்தை தலைமேல் வைத்த கரத்தை ஒரு நாளும் தளர விடாமல் நான் உன்னையே போற்றிக்கொண்டு எப்பொழுதும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை முதல்ல எடுத்த உடனே கொடுக்கிறார். அடுத்தது 2வது பாட்டு. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திரு அருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. ஒரு தெய்வத்தை நாம தலைவன் என்று ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்னு சொன்னா, உலகியல் வாழ்க்கையிலேயே ஒரு தலைவன் நமக்கு ஏற்றுக்கொண்டாச்சுன்னு சொன்னா இன்னொரு தலைவன் கிட்ட போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதுக்காக ஏத்துக்கிறோம்னா அவங்களை பிடிச்சுதான் நம்ம ஏத்துக்கிறோம். இங்க இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டாச்சு. இதுக்கு மேல கொள்ளேன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நானு அப்படின்னா, உன்னுடைய திருவருளுக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, கண்டுகொள்ளேன்னு முன்ன இப்பதான் கேட்டிருக்கேன். நீ ஒருவேளை என்னை சேர்த்து கொண்டாய், என் மீது நீ அன்பு செலுத்தி விட்டாய், என் மீது உன்னுடைய கடைக்கண் பார்வை பட்டாச்சு அப்படின்னு சொன்னா, நான் உன்கிட்ட எனக்கு இந்திர பதவியை கொடு, எனக்கு பிரம்மாவோட பதவியை கொடு, அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களுடைய பதவிகளை எல்லாம் நான் கேட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, அப்ப என்ன பண்ணுவேன் நான்? என் குடியே கெட்டாலும் சரி, உன்னுடைய அன்பர்களை தவிர வேறு யாருடைய அன்பையும் நான் விரும்ப மாட்டேன், யாருடைய நட்பையும் நான் விரும்ப மாட்டேன். நல்லேன் நீ வாழ்வு குடிகெடினும் ஏன் வாழ்வு குடி கெடணும்? இறைவனுக்கு அடிமை ஆகியாச்சு, இறைவனுக்கு அன்பர் ஆகியாச்சு அப்படின்னு சொன்னா வாழ்வு குடி கெடுறது அப்படிங்கிறது ஏன் வரப்போறது? நிறைய பேர் கெடுத்து இந்த சிவபெருமானையா கும்பிடுற, ஐயோ இந்த ஆள் வெறும் சுடலை பொடி பூசி கொண்டிருக்காருப்பா, இவர் வெறும் புலித்தோல் எல்லாம் போட்டு கொண்டிருக்காரு, இவருக்கு ஒரு பக்கம் ஆணு ஒரு பக்கம் பெண்ணு, ஒன்றும் தெரியவே இல்லையே, இவரை போய் ஏன்பா பாக்குற, நீ வா உனக்கு வேற ஒரு தெய்வத்தை காட்டுறேன் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போய் என்ன எங்கேயான
போகணும்னு என்னுடைய இதை கெடுக்கணும்னு நினைச்சா கூட, அல்லது இந்த தெய்வத்தை நீ ஏன் கும்பிடுகிறாய், உனக்கு தண்டனை கொடுப்பேன்னு அரச தண்டனையே எனக்கு வந்தாலும் கூட, வாழ்வு குடி கெடினும் எப்படி வேணாலும் வரலாம். அப்படி எது மாதிரியான ஒரு பிரச்சனை எனக்கு வந்தாலும், உனக்கு அன்பராக இருக்கிற காரணத்தினால கூட அந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நல்லேன் நினது அடியாரோடு அல்லால், உன்னுடைய அடியாரை தவிர வேற யாரையும் நான் நட்பு கொள்ள மாட்டேன். காரணம் என்ன? என்னுடைய மனம் உன்னிலேயே லயித்து இருக்கணும்னா அப்படியே லயிச்சு இருக்கக்கூடியவங்களோட நான் பழகணும். இல்லைன்னா நான் இந்த உலகத்துல மாட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் நான் இந்த உலக விஷயங்கள்ல அகப்பட்டு நான் சிக்கிடுவேன். அதனால நான் அதுல இருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னுடைய அடியார்களோடு கூட தான் எப்போதும் இருப்பேன். நரகம் புகினும் எள்ளேன். நரகம் புகினும் அப்படின்னு சொன்ன, எள்ளேன் அப்படின்னா ஏளனம் அப்படின்னு அர்த்தம். ஏளனம் செய்ய மாட்டேன். எதுக்கு ஏளனம் செய்யறது? நரகம் புகுவதாயினும் இகழ மாட்டேன்ற. ஏன் இகழணும் அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்க, அப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் இவரையெல்லாம் கும்பிட்டா நீ நரக்கத்துக்கு தான் போவ, நீ என்னுடைய கடவுளை கும்பிடு, அப்பதான் நீ சொர்க்கத்துக்கு வருவ, என்னுடைய கடவுள் தான் உயர்ந்த கடவுள், உன்னுடைய கடவுள் நீச்ச கடவுள், இப்படின்னு எல்லாம் ஏதாவது சொல்லி என்னை குழப்பி கிழப்பி வச்சாலும், ஒருவேளை அதனால நான் நரகமே போனாலும், ஆனா அப்படியா இருந்தா கூட நான் நரகம் புக வேண்டியதாக இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். ஏளனமா பேச மாட்டேன் உன்னை. ஏன்னா நீ எனக்கு தலைவன் அல்லவா. தலைவனை நான் ஒரு நாளும் ஏளனமாக பேச மாட்டேன். எனக்கு ஏதாவது துன்பம் வந்தாலும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு நரகமே வந்ததுனாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் உனக்கு அன்பனாக இருக்க எத்த சூழ்நிலையிலும் அதிலிருந்து நான் விலக மாட்டேங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். முதல்ல எடுத்த உடனே அந்த உறுதிமொழியை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே, எள்ளேன் திரு அருளாலே இருக்க பெறின். ஒருவேளை எனக்கு நரகமே கிடைச்சது, நான் பண்ண பாபத்துக்கு எனக்கு நரகமே கிடைச்சதுனாலும், இப்படி பண்ணிட்டானே இந்த சிவபெருமான், இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணலாமா, நான் அவருக்கு எவ்வளவோ இது பண்ணினேன், பூஜையெல்லாம் பண்ணினேன், அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு எல்லாம் உன்னை நான் ஏளனமா சொல்ல மாட்டேன். உன்னுடைய திருவருளால் தான் எனக்கு அந்த நரகமும் கிடைத்ததுன்னு நான் சரின்னு வாங்கிட்டு போயிடுவேன் பேசாம. அதனால நான் எதிர்த்தே கேட்க மாட்டேன் உன்னை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு டோட்டல் சரண்டரை காமிக்கிறார். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. நரகம் புகுவேன்னா நரகத்திற்கு தான் போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையிலேயே நிறைய துன்பங்கள் வந்ததுன்னா அது நரகம் தானே. நரகம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு துன்பம். எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றை விட மாட்டேன். உன்னுடைய அன்பர்களோடு மட்டும்தான் இருப்பேன். உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. இன்னொரு தெய்வத்தை மனதால வணங்க மாட்டேன். மனதாலும் உடலாலும் வாக்காலும் இன்னொரு தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன். உன்னை இல்லாமல் மற்ற தெய்வங்களை நான் மதிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நீதான் முழு முதல் தெய்வம். அதாவது இந்த இறைவனுக்கு நாம அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது இறைவன் நம்மீடு அன்பு செலுத்தினால் மட்டும்தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். முந்தின ஸ்லோகத்துல நீ என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொன்னார். இதோட கண்டினியூஷனா இதை நம்ம பார்க்கணும். அப்படி நீ கண்டு கொண்டாய் அப்படின்னு சொன்னா நான் என்ன ஆறேன்னா உன்னுடைய அன்பன் ஆயிடும். உன்னுடைய அன்பனுக்கு இதெல்லாம் தான் லட்சணம். என்ன ஆனாலும் சரி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எனக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் வேண்டாம். நான் உனக்கு அன்புங்கிறதே பெரிய பதவிதான். உன்னுடைய அன்பர்களோடு கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா கூட உன்னை நான் இகழ்ந்து பேச மாட்டேன். அது என்னுடைய வினையினால் வந்ததுங்கிறத புரிந்து கொள்வேன். வேற தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். உன்னை பிடிச்சாச்சுன்னா உன்னைதான் பிடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதனால நான் இதிலிருந்து மாற மாட்டேன். இதேதான் இவர் அபிராம பட்டரும் சொல்லுவார். கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியே என் கண்மணியே அப்படின்னு. எல்லா அடியார்களுக்குமே தன்னுடைய தெய்வம் ரொம்ப வசதி. அத பாடல்கள்ல காட்டுறது. அடுத்தது 3வது பாட்டு. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்தம் மனத்தொடு மால் இவன் என்ன மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து
எவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே. உத்தம பக்தனுடைய லட்சணம்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறார். நான் உத்தம பக்தனாக இருக்கேன்னு முதல்ல ஒரு சரண்டர் பிரதிஜை ஒண்ணு பண்ணிட்டார். இப்ப சொல்ற, உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி. உத்தமன்னா புருஷோத்தமன் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடிய குணத்தாலும் சரி, பண்பாலும் சரி, எதனாலும் எப்படி எடுத்துட்டாலும் இறைவனை தாண்டி ஒரு மேலானவர் இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அந்த பரமேஸ்வரனே தான் உத்தமன் அப்படின்னு. உத்தமன் அத்தன், அத்தன்னா என்னுடைய அப்பா மாதிரி அப்பா, நீ என்னுடைய தந்தை. தந்த இடத்துல தந்தைன்னு சொன்னா இமோஷனல் ஃபாதர் இல்லை, இது சோர்ஸ். என்னுடைய சோர்ஸே நீதான். நீ உன்கிட்ட இருந்தா நான் வந்திருக்கேன். தந்தை கிட்ட இருந்து தானே மகன் வரான், மகள் வரா. அதனால அது சோர்ஸா பாக்குறோம். இந்த இடத்துல என் தந்தை அப்படி எந்தை அப்படின்னு சொன்னா அது என்னுடைய சோர்ஸா இருக்க நீனு அப்படின்னு அர்த்தம். காஸ் ஃபார் திஸ் எஃபெக்ட். அப்படி அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய என் தந்தையானவனே, எனக்கு காரணமாக இருக்கக்கூடியவனே, உடையான் அடியே நினைந்து உரை. உடையான்னு சொன்னா அன்பனை உடையான். நீ என்னை உடையவனாக இருக்கிறாய். நான் தான் உனக்கு முன்னாடியே என்னை கொடுத்துட்டேன் இல்லையா? அதனால நீ தான் என்னை உடையவனாக இருக்கிறாய். அடியே நினைந்து உருகி. எப்ப பார்த்தாலும் எனக்கு உன் திருவடி தியானம் தான் வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு. உலகத்துல நீ என்னென்னவோ படைச்சு வச்சிருக்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா அது எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உன் திருவடிகள் மட்டும் என்னுடைய ஹிருதயத்துல இருந்தா போறோம். அது மட்டும் என்னுடைய நினைவுல இருந்தா போறோம். அதையே நான் எப்பொழுதும் நினைந்து, சும்மா நினைச்சிட்டு இருக்கிறது கிடையாது, உருகணும். நான் நினைந்து நினைந்து உருகி உருகி நான் உன்னை வணங்கணும். மத்தம் மனத்தொடு மால் இவன் என்ன மனம் நினைவில். மால்னு சொன்னா இங்க மயக்கம். மத்தம்னு சொன்னாலும் உன்மத்தனாக இருப்பது. அந்த ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். நான் எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதுல சிவபெருமான் சிவபெருமான்னு நான் அப்படியே நினைக்கணும். அப்படியே என்னுடைய மனசு இருக்கணும். நான் எந்த பொருளை எடுத்தாலும் அதுல ஒன்னதான் பார்க்கணும். எந்த வேலை பண்ணாலும் அதுல ஒன்னதான் பார்க்கணும். எந்த மனிதனை சந்தித்தாலும் அதுல நான் ஒன்னதான் பார்க்கணும். அப்படி எனக்கு உன்னை தவிர வேற காட்சியே இருக்கக்கூடாது. மனத்தோடு மால் இவன் என்ன மனம் நினைவில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனம் எனக்கு கிடைச்சு அந்த 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 நினைவோடையே நான் என்ன பண்ணணும்னா ஒத்தனை ஒத்தனை சொல்லி ஊர் ஊர் திரிந்து எவரும். ஒத்தனை ஒத்தனை சொல்லினா நான் உன்னை பத்தி பெருமையா நான் நிறைய படிக்கிறேன் இல்லையா? உன்னுடைய அடியார்களை பத்தி எல்லாம் படிக்கிறேன். உன்னுடைய நீ செய்த வீர செயல்களை எல்லாம் பத்தி படிக்கிறேன். நீ பண்ண அனுகிரகத்தெல்லாம் பத்தி படிக்கிறேன். அப்படியெல்லாம் உன்னை பத்தி நிறைய எல்லார்கிட்டையும் பேசுறதெல்லாம் உன்னுடைய பேச்சாவே இருக்கும். இப்ப முதல்ல சொன்னது என்ன? நான் உன்னை தவிர மேலானவன் ஒருத்தன் கிடையாது. நீதான் எனக்கு காரணமாக இருக்கிறாய். நீ என்னை உடையவனாக இருக்கிறாய். நான் என்ன பண்ணணும்னா உன் நினைவிலேயே மயங்கி கிடக்கணும். ஒரு உன்மத்தனாகவே நான் இருக்கணும். அது மாதிரி இருந்து கொண்டு நான் உன்னை பற்றியே பிதற்றி கொண்டு பித்தன் மாதிரி எல்லார்கிட்டையும் அதை பத்தியே பேசிக்கொண்டு வேறு பேச்சு இல்லாமல் நான் அப்படியே உன் மயமாகவே என்னுடைய பேச்சானது ஆகிவிட வேண்டும். அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஒத்தனை ஒத்தனை சொல்லி ஊர் ஊர் திரிந்து எவரும் தம் தம் மனத்தன பேசி. பாக்குறவன்லாம் அவன் மனசு போனபடி என்னை பத்தி வர்ணிப்பான். ஒருத்தன் சொல்லுவான் இவர் பெரிய ஞானி, ஒருத்தன் சொல்லுவான் இது சுத்த பைத்தியம் அப்படின்னு, இன்னொருத்தன் சொல்லுவான் அவனுக்கு நிலைமையே சரியில்லை, அவன் ஏதோ ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கான், அவன்கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி யாருமே என்னை இன்ன தன்மைன்னு என்னை யாரும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே உன்னுடைய நினைவிலேயே நான் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்கப்பா. பரவாயில்ல, எனக்கு அது தெரியும். அது பேசினா பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? செத்தவன் மாதிரி இருப்பேன். இப்படி எல்லாரும் பேசுறத எஞ்ஞான்று கொல் சாவதுவே. செத்து போனா எப்படி எது தெரியுமா? நான் இப்ப செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை வாழ்த்தி பேசுறாங்களா இல்ல திட்டி பேசுறாங்களா எனக்கு தெரியுமா? எனக்கு காதுங்கிற கருவியே இருக்காதே, கருவியே வேலை செய்யாதே. அது மாதிரிதான் நான் எனக்கு உயிரோட இருக்கும்போது கூட எனக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தின சிந்தனையே இல்லாம நான் கம்ப்ளீட்டா உன்னிலேயே நான் முழுகி எப்பொழுதும் உன் நினைவாகவே நான் இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு உன்னிடமிருந்து கிடைக்க வேண்டியது அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்படியே நான் எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இதுக்கு பேர் என்னன்னா மகாபாவம்னு பேர். இது பெரிய ஒரு நிலைமை. அந்த நிலைமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதைத்தான் பகவான் கிட்ட ஃபர்ஸ்ட் கோரிக்கையாவே வைக்கிறார் அவர். அடுத்தது 4வது பாட்டு. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி ததர்த்தின்று. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி ததர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி விண் ஆண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. அப்படி திரும்ப படிக்கிறேன். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி ததர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி எண்ணி விண் ஆண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. இங்க கொஞ்சம் சட்டைரிக்கலா சொல்றார், கிண்டலா. யார கிண்டல் பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இந்திரன் அப்புறம் பிரம்மன் விஷ்ணு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 லைன்ல அவங்க என்ன பண்ணாங்கங்கிற விஷயத்த சொல்றார். சாவனா இறக்கும்படியுமான ஒரு செயலை செய்தான். யார் செய்தான்? தானே இறக்கும்படியுமான ஒரு செயலை செய்தான். முன்னாடி ஒரு நாள். தக்கன்னா இந்த தாக்ஷாயணி அப்படின்னு அம்பாளோட அப்பாவாக இருப்பார் இல்லையா, தக்ஷன் அப்படிங்கிற தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு அவருக்கு பேர். இந்த தக்ஷன் இருக்காரே, அவர் என்ன தக்கன் அப்படின்னா தக்ஷன். இந்த தக்ஷன் என்ன பண்ணா, ஒரு வேள்வி பண்றான். அந்த வேள்வியில அவன் சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் கொடுக்காம அந்த வேள்வியை பண்ணிட்டான். அது அவன் பண்ணது தப்பு. அதை யாரும் சுட்டி காட்டாம அங்க ஆவிர்வாகம் வாங்கிக்கிறதுக்கு மற்றவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் போய் வாங்கி கொண்டார்கள். யாரு? இந்த இந்திரன் அப்புறம் விஷ்ணு பிரம்மன் எல்லாருமே அங்க போயிருக்காங்க. இப்படி போயிருக்கிற காரணத்தினால அவங்க வாங்கிக்கிறாங்க அந்த ஆவிர்வாகத்தை அப்படின்னா, அப்ப அவங்க சிவபெருமானுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த அவங்க பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் அதை கொண்டு வர்றார். அப்படி என்ன பண்றாங்க, அந்த வேள்வி ஆவிர்வாகத்தை வாங்கி சாப்பிட்டாச்சு, எடுத்துக்கொண்டாச்சு, ஸ்வீகரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நஞ்சம் அஞ்சி. இந்த நஞ்சம் அஞ்சி அப்படின்னா என்ன? இன்னொரு இன்சிடென்ட் சொல்றார். இவங்கெல்லாம் இது பார்க்கடல்ல மந்திரமலையை மத்தாக வாசுகியை கயிறாக வைத்து அமிர்தம் எடுக்கிறதுக்காக கடையிறாங்க. கடைஞ்சா வாசுகி கிட்டேருந்து வலி தாங்காம முதல்ல வந்தது நஞ்சு. அந்த அமிர்தத்துக்காக இத்தனை பேரும் சேர்ந்திருக்காங்க, எல்லா தேவர்களும் சேர்ந்திருக்காங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இருக்காங்க. ஆனா இந்த நஞ்சு வந்த உடனே பயந்து போய் அதை யாரு ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நேர சிவபெருமான் கிட்ட அவிதாயிடும் நம்மவரே. அவிதாயிடும்னா முறையிடும்னு அர்த்தம். எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, இந்த நஞ்சை என்ன பண்றதுன்னே தெரியல, அது வாசுகி கிட்டேருந்து நஞ்சா வருது, அந்த நஞ்சு எல்லாரையும் கொன்னுடும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேக்குறாங்களே. அப்ப இவங்க ஒரு பக்கம் வேள்வியில இவங்க ஆவிர்வாகம் வாங்கக்கூடாது வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க அப்படி வாங்குறாங்கன்னா அவங்க பெரிய ஆளுங்க அப்படின்னா அப்ப இந்த நஞ்சு வந்த போது இவங்களே ஹேண்டில் பண்ணிருக்கலாம், அது ஹேண்டில் பண்ணல, அதுக்கு உங்க காலில் இருந்தா விழுந்தாங்க. அடுத்தது மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, நாங்க தான் மூவர் அப்படின்னு, முதல் மூவர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் எல்லா பவர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரையும் நாங்க தான் கட்டுப்படுத்துறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து, நாங்க தேவர்களாக்கும் அப்படின்னு ரொம்ப இருமாந்து செருக்கோட இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, திரிகின்றார்களே. இருமாந்து என்ன பாவம் திரிதவரே அப்படிங்கிறார். பாவம்னா என்னத்துக்கு சொல்றேன்னா அனுதாபத்துக்கு உரியவர்களப்பா. இப்ப பாவம் இவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர தான் பெரிய தேவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்னதான் நாடி வந்தாங்க. அதே சமயத்துல உங்களை கூப்பிடலைங்கிற போது அந்த இடத்துக்கு தான் போகக்கூடாதுங்கிறது தெரியல, தானும் போயிட்டாங்க. இப்படி தான் செய்யறதெல்லாம் தப்பா செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட சரண்டரும் ஆயிடுறாங்க. ஆனா வெளியில சொல்லிக்கிறது என்னன்னா, எங்களுக்கு தான் பவர்ஸ் இருக்கு, நாங்க தான் பெரிய தேவர்கள்னு. எல்லாரை விட தேவனாக நீ அல்லவா இருக்கிறாய், அதான் கேட்கிறார்.
நீதானப்பா மகாதேவனாக இருக்கிறாய், உனக்கு கீழே தான் இவர்கள் எல்லாம். ஆனா இவர்கள் எல்லாம் பாவம் இந்த மாதிரி சொல்லி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நம்ம ரொம்ப சீரியஸா இதுக்கான அர்த்தத்தை அவங்க எல்லாம் ரொம்ப மட்டம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது என்னன்னா, ஈஸ்வரன் ரொம்ப எல்லாரை விட உயர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்லறதுக்கு உன்னை ஒசத்தி சொல்லணும்னா இன்னொன்னு கொஞ்சம் இறக்கி சொல்லணும், அந்த ஒரு விஷயமா தான் சொல்லியிருக்கே தவிர அதுக்காக தேவர்களோ இல்ல இந்திரனோ பிரம்மாவோ இல்ல மகாவிஷ்ணுவோ அவர்கள் எல்லாம் கண்டனத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் புராண கதைகள்ல இப்படிலாம் இருக்கு. ஆனா இவர்கள் தேவர்கள் அப்படிங்கிறாங்க, இவர்களை எல்லாம் விட நீதான பெரிய தேவனாக இருக்கிறாய்னு நாம சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு அர்த்தம் நல்லா இனிமையாக இருக்கும். ஏன்னா எதையுமே மட்டம் தட்டுறதுங்கிறது ஒரு காரணம், ஒரு விஷயமா வச்சு ஒரு பாடல் எழுத மாட்டாங்க. அந்த இடத்துல உள்ளர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாரை விட பெரிய தேவன் யாருன்னா மகாதேவன் தான். அந்த மகாதேவனுடைய பெருமையை சொல்றதுக்காக மற்ற தேவர்களுடைய பெருமையை கொஞ்சம் குறைக்கிறார், அவ்வளவுதான். மேற்கொண்டு அடுத்த பதிவுல பார்ப்போம்.